டீ போட் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். டீ கடையில நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சாண்ட்விச், ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இது முதல்ல இருந்தே நமக்கு ஒரு ஐடியா, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு புதுசா நம்ம கொண்டு வரணும், நம்ம மக்களுக்கு இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஹலோ, வணக்கம் தமிழா, நான் உங்க டியூட்டி தமிழா. இன்னைக்கு நம்ம ஈவினிங் டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்த கடை தான் டீ போட் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் மெயின் ரோட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இந்த கடை வந்து மற்ற டீ கடையை விட கொஞ்சம் தனிச்சு டிஃப்ரெண்டா டீ கடையில நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சாண்ட்விச், ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த கடையை நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் திறக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த டீ போட் கடையோட ஓனர் பக்கத்துல இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த கடையை பத்தி டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்க நேம் சார்? என் பேர் கணபதி. ஓகே சார், எவ்வளவு நாள் சார் இந்த டீ போட் கடையை வந்து இங்க ஆரம்பிச்சீங்க? இதை ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகுது. மே மாசம் 10ஆம் தேதி ஆரம்பிச்சது. ஓகே சார். ஓகே சார். சார், நம்ம ஊர்ல வந்து டீ கடை அப்படிங்கிறப்போ டீ பிளஸ் இந்த வடை, பஜ்ஜி அந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ அந்த காலத்துல இருந்து போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா நீங்க வந்து டீ கடையில இந்த புதுசா மேகி, ஃப்ரெஷ் ஜூஸ், அப்புறம் சாண்ட்விச் இந்த மாதிரிலாம் கொண்டு வரீங்கல்ல, இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு சார்? இது முதல்ல இருந்தே நமக்கு ஒரு ஐடியா, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு புதுசா நம்ம கொண்டு வரணும், நம்ம மக்களுக்கு இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையினால உருவானதுதான் இந்த கடை. அப்படி கடை பிளஸ் நம்ம இந்த டீ வெரைட்டிஸ் ஒரு 10 வெரைட்டி கிட்ட இருக்குது, காஃபி இருக்குது, பிளஸ் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், பேக்கரி ஐட்டங்கள், பப்ஸ் ஐட்டங்கள், ரோடு, கட்லெட் அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ரெடி பண்ணி டெய்லி ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மக்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி சார் இருக்கு? நல்ல ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கு. மக்களோட ஆதரவு கண்டினியூவா வந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி வரணுங்கிறது ஆசைப்பட்டு கண்டிப்பா வருவீங்க சார். சார், உங்க கடையோட டைமிங் சார்? டைமிங் மார்னிங் உங்களுக்கு 7 o'clock ஆரம்பி, ஈவினிங் நைட் 10 மணிக்கு வரைக்கும். ஓகே சார். வாரத்துல 7 டேஸும் உண்டு? 7 டேஸும் உண்டு. ஓகே சார், கண்டிப்பா சார். ஏன்னா நம்ம ஊர்ல இப்படி டீ கடையை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காகவே கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் இந்த டீ போட் கடையில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா லெமன் மென்ட், இதை தான் ட்ரை பண்ண போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏன குடிக்கனா இப்போ வெயில் ஓவரா அடிக்குதா, ஸோ முதல்ல சூட்டை தண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ இதோட ரேட் வந்து 30 rupees. ரொம்ப கூலிங்கா, கிளாஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெமன் ஃபிளேவர் வந்து நல்லா தெரியுது. வீட்டில் நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் எப்படி போட்டு எப்படி குடிப்போமோ ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கு. அதாவது ஐஸ் எதுவுமே ஐஸ் கட்டி மாதிரி இல்லை. அதாவது ஐஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணி எப்படி குடிச்சோம், நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா மஸ்ட் ட்ரை. லெமன் ஜூஸ் ஃபிளேவர், லெமன் வந்து சும்மா நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த ஃபிளேவர்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை இங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை சம்மர் சீசன்ல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா பன்னீர் மேகி, இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரேட் வந்து 50 rupees. ஸோ நம்ம கேட்டோன்னு உடனே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் குவான்டிட்டி வைஸ் ரொம்ப குட்டா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பன்னீர் மேகி நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பைட். எஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ஆனால் லைட்டா சுடுது. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து தக்காளி இருக்குல்ல, தக்காளி அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா குழு குழுன்னு இருக்கு மேகியை பார்க்கும்போது. ஸோ உரப்பும் அவ்வளோவா தெரியல. உரப்பை விரும்பாதவங்களும் கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட ரேட் வந்து 50 rupees. நல்லா நீட்டா இருக்கு நூடுல்ஸ். ஸோ குவான்டிட்டி வைஸ் நல்லா இருக்கு. ஸோ போக போக நாக்குக்குள்ள போனதுக்கப்புறம் திரும்ப உள்ள அதுவே இழுக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இதையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வயிற்றுக்கு வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா ஃபைனல் டச்சா டீ குடிக்கலான்ட்டு ஹைபிஸ்கஸ் டீ, அதாவது செம்பருத்தி டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரிஜினல் செம்பருத்தி போல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட மெயின் ரீசன் என்னன்னா
கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இது வந்து குடிப்பாங்க. ஏன்னா கேன்சர் நோய் வந்து சீக்கிரமா குணமாகிறதுக்கு. ஸோ ஓகே, நம்ம பேசுறத விட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூடா இருக்கு. அதாவது ஒரு புளிப்பு தன்மை தெரியுது. அதாவது சின்ன வயசுல புளிப்பு மிட்டாய் சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த டேஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இதோட ரேட் வந்து 25 ருபீஸ். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த புளிப்பு மிட்டாய் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இருக்கு, அது சூடா குடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா 25 ருபீஸ்க்கு ஒர்த்து. பட் ஆனால் இது வந்து ஹைபிஸ்கஸ் டீனால ஒரு மெடிசினல் ட்ரிங்க்கும் இது வந்து உண்டு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. மஸ்ட் ட்ரை. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த டீ போட் கடையில 3 டிஷ் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ எனக்கு பர்சனலா எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதுல எனக்கு பர்சனலா என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பன்னீர் மேகி. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வீட்டில் வந்து சும்மா இந்த மேகி நூடுல்ஸ், இப்பி நூடுல்ஸ், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் நூடுல்ஸ் இதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இந்த பன்னீர் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹைபிஸ்கஸ் டீ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் குடிச்ச லெமன் ஜூஸ் எல்லாமே ஸோ குட் தான், அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா அந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதனால உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் மட்டும். ஓகே, பை பாய்.